ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா பார்த்துட்டு வரோம். ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியையும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறோம். அதன் முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் சட்டமன்ற தொகுதி செய்யூர் அப்படிங்கிறது. இங்க ஒரு தனி தொகுதி அப்படிங்கறத பாக்குறோம். சென்ற முறை 2021 பனையூர் பாபு விசிக கட்சியின் சார்பாக போட்டியிட்டார். நம்மளுடைய முதற்கட்ட கலாய்விலே சொன்னோம், இந்த முறை பனையூர் பாபுக்கு அந்த பகுதியில சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல, காரணம் அந்த அளவுக்கு அந்த பகுதியில எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில கலாய்வு செய்த நேதாஜி தெரிவித்தார். அதே போல பாத்தீங்கன்னா விசிகா அவங்களுடைய வேட்பாளரை மாத்திருக்குது. ஆனா அப்பவே அவர் சொல்லும் பொழுது என்னன்னா, ஒவ்வொரு துறையும் இங்க வேட்பாளர் வெளியிலேருந்து கொண்டாந்து இறக்குறாங்க அப்படின்னு. அதே போல இந்த முறையும் சிந்தனை செல்வர் சென்ற முறை காட்டு மன்னார் கோயில போட்டியிட்டவரை இங்க கொண்டாந்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம். விசிகா அதிமுக சார்பாக ராஜசேகர் அவர் நிற்கிறாரு. சுவாதி லட்சுமி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் மோகனராஜா அப்படிங்கிறவர் தாவேக கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. சென்ற முறை 78.75% வாக்குப்பதிவானது. இந்த முறை 88.20 வாக்கு சதவீதம் பதிவு ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 10% வாக்கு இது ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது தாவேக்காவின் தாக்கமா இல்ல எஸ்ஐஆருடைய நீக்கமா அப்படிங்கறத நம்ம கலாய்வு ஈடுபட்ட நேதாஜி கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் நேதாஜி. சார் வணக்கம். அந்த செய்யூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு முதற்கட்ட கலாய்வுல நீங்க விசிகாவுக்கு கொஞ்சம் பின்னாடியே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க வெளியிலேருந்து வேட்பாளரை நிறுத்துறாங்க. பனையூர் பாபு மீது அந்த பகுதியில ஒரு வருத்தம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா விசிக கட்சியிலே அவருக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்பொழுது சிந்தனை செல்வன் அங்க போட்டி போடுறாரு. பிரச்சாரம் எப்படி நடந்தது, அந்த தேர்தல் அங்க எப்படி நடந்தது, தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? சார் பிரச்சாரம் 2 கட்சியும் சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம அங்க பாத்தீங்கன்னா டிவிக்கும் நல்ல சிறப்பான வாக்கு கேட்க வந்திருந்தாங்க. எல்லாம் அந்த பகுதியில எல்லாமே நல்லாதான் சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது என்னன்னா, அங்க ஓட்டு இந்த வாட்டி போன வாட்டியை விட இந்த வாட்டி ஓட்டு நல்லா அதிகமாகவே பதிவாயிருக்கு சார். அது ஆல்ரெடி பழைய இதுல இருந்து இந்த எஸ்ஐஆர் மூலியமா ஆல்ரெடி ஓட்டு வர கம்மியாச்சு. அதை கம்மி பண்ணாங்க. அது இல்லாம இந்த வாட்டி விஜய் நிக்கிறதால இளைஞர்கள் ஓட்டு கம்பல்சரி எல்லாருமே போட்டிருந்தாங்க. போன வாட்டியை விட இந்த வாட்டி அந்த ஒரு செய்யூர் மத்திய நம்ம போயிட்டு நேர்ல போய் நம்ம விசிட் பண்ணோம் ஓட்டு எலெக்ஷன் நடக்கும் போது. அப்போ பாத்தீங்கன்னா அங்க அந்த செய்யூர் பதில 90% ஓட்டு பதிவாயிருந்து. ஒரு பூத்துக்கும் நம்ம போயிட்டு பார்த்தோம். அங்க இருக்கிற ஒரு 15 பூத்தை நம்ம நேர்ல போயிட்டு உள்ள போலிங் ஆபீசர்கிட்டயே நம்ம பேசணும். பேசி அவங்க கிட்ட நேர எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு, மதியம் வரைக்கும் எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு, கடைசியா முடியும் போது எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்றத நம்ம பார்த்தோம் சார். பார்க்கும்போது போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிகமாவே பதிவாயிருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா விஜய்க்குன்னு தனியா பூத் ஏஜென்ட்டுக்கு உள்ள இருந்தாங்க. அது இல்லாம வெளியே அவங்களுடைய குடி தூண்ட போட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் வாக்கு கேட்டு இருந்தாங்க. அங்க பார்க்கும்போது இந்த வாட்டி நல்லாவே அதாலே ஓட்டு நல்லா பதிவா இருக்கு சார் அந்த பக்கத்துல. இப்போ செய்யூரை பொறுத்தளவு தாவேக்காவினர் ரொம்ப எழுச்சியோட அந்த தேர்தல் கள பணியாற்றினாங்க அப்படிங்கிறீங்க. எல்லா பூத்துலையும் கூட தாவேக்கனர் இருந்தனர் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சார். போலிங் ஆபீசர்கிட்டே பேசுறீங்க எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறப்ப அவங்க சென்ற முறையை விட இந்த தடவை அதிகமாகவே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது யார் அதிகமாக பதிவு பண்ணிருந்தாங்க? இளைஞர்கள், இளம் பெண்கள் அப்படியா, இல்ல யார் அதிகமாக அங்க பதிவு பண்ணியிருந்தாங்க? இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த பகுதியில எல்லாருமே காமனா இளைஞர்கள் மற்றும் பெரியவங்க முதல் கொண்டு எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க சார். ஏன்னா 90% வாக்கு அங்க பதிவுல காமனா எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் குறிப்பிட்ட இளைஞர்கள் மட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் அங்க இல்லை. பரவலா எல்லாருமே ஓட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. சரி, உங்களை பொறுத்தளவு தாவேக்கா எத்தனை சதவீதம் வாக்கு அங்க வாங்குவோம்? சார் இங்க பாத்தீங்கன்னா 3ஆவதா தாவேக்கா தான் சார் வாங்கும். அதிகபட்ச ஓட்டு பாத்தீங்கன்னா எனக்கு 20%, 20-25% ஓட்டுக்கு மேலேதான் அவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு கேட்டாலும் ஓட்டு போட்டு இலக்கம் சரி,
அது இல்லாம ஒரு யங்ஸ்டர் கிட்ட பார்த்து கேட்கும் போது கூட சரி, அவங்க நான் தாமரைக்கு போட்டேன் சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்ல அவங்க நம்ம கிட்ட கேட்கறதுக்காக அப்படி சொல்றாங்களா அப்படின்றது தெரியல சார். இப்ப இந்த 20% வாக்கு 20லேருந்து 25% கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது ஆமா சார். யாருக்கு இந்த வாக்குகள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்? விசிகாவிற்கா இல்ல அதிமுகவுக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா விசிக்காக தான் அந்த பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தணும் சார். ஏன்னு கேட்டா போன வாட்டி நம்ம அந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது விசிகாவுக்காக ஓட்டு கேட்ட அதே இளைஞர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி டிவிக்காகவும் ஓட்டு கேட்கறதுக்காக அணுகுந்தாங்க. அந்த பகுதியில நம்ம பார்த்தோம். அங்க அவங்க தான் வந்து அதிகமா, அதாவது மத்த கட்சியை தாண்டிலும் அந்த கட்சியில இருக்கிற இளைஞர்கள் ஏற்கனவே இருந்த இளைஞர்கள் அதுல அவங்க தான் வந்து அங்க அதிகமா இருந்தாங்க சார். நம்ம அதை நேரடியா பார்த்தோம். அதுக்காக மற்ற சமுதாயம் மற்ற கட்சியில இருந்தவங்களும் அங்கங்க அவங்க வந்து பூத்து போட்டு அங்கங்க அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதிகமா பாக்குறதுல செய்யூர் பகுதி மத்தியில, இது நம்ம வந்து குறிப்பா சொல்ல போனா செய்யூர் மத்தியில நம்ம வந்து பார்த்ததுல அப்படிதான் இருந்தாங்க. சரி, உங்களை பொறுத்தளவு செய்யூர் யாருக்கு வாய்ப்பு? செய்யூர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் சார் இப்போ வாய்ப்பு அதிகமா இருக்க மாதிரி நம்ம பார்க்கலாம் அந்த இடத்த. அதிமுக தான் முன்னிலையில இருக்கு உங்களை பொறுத்தளவு. ஆமா சார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கள ஆய்வு தான் நம்ம பார்க்குறோம். நேதாஜி இந்த பகுதியில தேர்தல் நேரத்திலேயே கூட கிட்டத்தட்ட 15-20 பூத்துகளை அவர் போய் நேரில் போய் பார்த்துருக்காரு, கள ஆய்வு செய்து. அந்த போலிங் ஸ்டேஷன்லேயே அந்த அதிகாரிகளோடலாம் பேசியிருக்காரு. எந்தெந்த மணி நேரங்கள்ல எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத உட்பட அவங்கள்ட்ட கேட்டிருக்காரு. அதே போல தேர்தல் பிரச்சாரத்திலையும் செய்யூர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவர் விசாரிச்சிருக்கும் பொழுது, ஸோ அந்த தேர்தல் நேரத்தின் போதும் அந்த கள ஆய்வு செய்து பார்த்திருக்கிறாரு. அப்புறம் பிரச்சாரத்தின் போதெல்லாம் கள ஆய்வு செய்த நேதாஜி பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பகுதியில சென்ற முறை விசிகாவுக்காக வாக்கு கேட்ட இளைஞர்கள், குறிப்பாக திமுக சார்பாகவும் சில பேர் வாக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா கூட்டணி இப்ப இருந்ததுனால. இந்த முறை அந்த இளைஞர்கள்லாம் தாவேக்காக்காக வாக்கு கேட்டிருக்காங்க. அதே முகம், ஆனா கேட்டிருக்கிறது தாவேக்காவுக்காக, விசில் சின்னத்துக்காக கேட்டிருக்காங்க. அதே போல பூத்துகள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரசன்ஸ் இருந்தது. வெளியில வந்து அந்த அந்த துண்டை போட்டுக்கிட்டு தேர்தலின் போதே வாக்கு சேகரிக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. ரொம்ப எழுச்சியோட அந்த பகுதியில் இருக்குது. 20லேருந்து 25% வாக்குகளை தாவேக்கா அந்த பகுதியில வாங்குவோம். சென்ற முறை பார்த்தீங்கன்னா 4042 வாக்குகள் வித்தியாசத்துல தான் பனையூர் பாபு வெற்றி பெற்றார். இந்த முறை தாவேக்கா கிட்டத்தட்ட 20லிருந்து 25% வாக்கு பிரிக்குது அப்படிங்கிறதுனால அந்த பாதிப்பு நேரடியாகவே விசிகாவுக்கு தான். அதனால சிந்தனை செல்வன் தேறுவது கஷ்டம். ராஜசேகர் அதிமுக கட்சியை சார்ந்தவருக்கு தான் ஒரு முன்னிலை இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி.